அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வீடியோவில் மட்டர் பீஸ் பன்னீர் மசாலா வாங்க ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரேன். அதுக்கு தேவையான பொருள் பீஸ், கேப்சிகம், பன்னீர் எடுத்திருக்கேன். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நறுக்கி வச்சுருக்க கேப்சிகம், பன்னீர் ரெண்டையுமே 1லேருந்து 2 நிமிஷம் வரை நல்லா ப்ரௌன் மார்க்ஸ் வர அளவுக்கு சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆனோன்னா ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு அதே பேனில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயில் சேர்த்து ஜீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துருக்கேன். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் இடித்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சால்ட் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பீஸ் பட்டாணி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி மிக்சியில் கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறலாம். 5 மினிட்ஸில் பட்டாணி எல்லாம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் சாட்டே பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் கேப்சிகமையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஆயிலில் ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணதும் 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிட்டு கேஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தூவி இறக்குனீங்க அப்படின்னா ருசியான பன்னீர் மட்டர் மசாலா ரெடி. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.